ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மதுஸ் கிரியேஷன்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். கிட்டத்தட்ட 3 மாதத்துக்கு அப்புறமா லாங் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ரீசன் பெருசாக எதுவுமே இல்லை. ஷார்ட் வீடியோஸ் அப்பப்போ நான் அப்லோட் பண்ணிகிட்டே தான் இருக்கேன். நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லோரும் விரும்பி பார்க்குறது ஷாப்பிங் வீடியோஸ், அப்புறம் வெளியில் எங்கேயாவது போகிறப்ப எடுத்து போடுற வீடியோஸ், இந்த மாதிரி தான் எல்லாருமே விரும்பி பார்க்குறாங்க. இந்த லாஸ்ட்டு 3 மந்த்ஸாக நான் பெரிய அளவில் ஒன்றும் ஷாப்பிங் பண்ணலை. அப்படி நான் பண்ண ஷாப்பிங் என்னோடய ட்ரெஸ்ஸஸாக இருக்கலாம், இல்லைனா வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கினதாக இருக்கலாம், எல்லாத்தையுமே ஷார்ட்ஸ் வீடியோவிலே நான் அப்லோட் பண்ணிட்டேன். அடுத்து பார்த்திங்கன்னா வெளியிலையும் அவ்வளோவா எங்கேயுமே போகல. லாஸ்ட்டு 3 வீக்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஃபீவர், வீட்லேயே தான் இருந்தோம். ஹஸ்பண்டும் சரி நானும் சரி வெளியில் எங்கேயுமே போகல, நல்ல ஃபீவர். இந்த மாதிரியே போனதுனால தான் லாங் வீடியோஸ் எதுவுமே போடலை. உங்களை போர் அடிக்க வேண்டாம் அப்படிங்கிறதுக்கு தான். இந்த வீடியோவில் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத முன்னாடியே பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க. அதனால் நான் எதுவும் எக்ஸ்பிளைன் பண்ணலை. எப்பவும் போல் என்னோடய அனுபவங்கள் நான் ஷேர் பண்ணுவேன்ல, அதுவும் இந்த வீடியோவில் இருக்குது. அன்றைக்கி காலையில் லஞ்ச் ப்ரிப்ரேஷன்லாம் சீக்கிரமாகவே முடிச்சிட்டேன். க்ளீனிங் வேலை தான் இருந்துச்சு, அதை தான் நான் பார்த்துட்டு இருந்தேன். நான் காலேஜில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்த நேரம் நடந்த ஒரு விஷயம். என்னோடய ஸ்டூடெண்ட் ஒரு பொண்ணு அந்த இயர் தான் ஜாயின் பண்ணால். ரொம்ப நல்லா படிப்பா. அவளோட பேரெல்லாம் நான் சொல்ல விரும்பலை. ரொம்பவே நல்லா படிப்பா. அவளோட எய்மே ஐஏஎஸ் ஆகணும் அப்படிங்கிறது தான். கண்டிப்பாக இந்நேரம் ஐஏஎஸ் ஆகிருப்பா. இப்போ எனக்கு காண்டாக்டில் இல்லை. அவள் அப்போ தான் ஃபஸ்ட் இயர் ஜாயின் பண்ணியிருந்தா. அவள் அவங்க அம்மாவோட பேரை தான் தனக்கு இனிஷியலாக வச்சுருந்தா. அப்போ எல்லா ஸ்டாஃப் கேட்பாங்க, ஆஃபீஸில் கேட்பாங்க ஏன் அப்படிங்கிற மாதிரி. அவள்கிட்டேருந்து எந்த பதிலுமே வராது. அவள் என்னோட மென்டார் சிஸ்டத்தில் தான் எனக்கு கீழே தான் இருந்தாள். காலேஜஸில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு அந்த பொண்ணு என்கிட்ட நல்லா க்ளோஸாக பழகுவா. ஒரு நாள் நாங்கள் 2 பேரும் பேசிகிட்டு இருக்க நேரம் அவளாவே கேட்டா, எல்லாரும் கேட்குறாங்க மேம் என்னோட இனிஷியலை பற்றி, நீங்கள் ஏன் கேட்க மாட்டேன்றீங்க அப்படின்னு. உனக்கு விருப்பம் இல்லாத விஷயத்த நான் கேட்கவே மாட்டேன் எப்போவும் அப்படின்னு சொன்னேன். அவளாவே சொல்ல ஆரம்பித்தா, எங்கள் அம்மா வயத்தில் நான் இருக்க நேரமே எங்கள் அம்மாவோட ஹஸ்பண்ட் எங்களை விட்டுட்டு இன்னொரு பொண்ணோட போயிட்டார் மேம். அதனால தான் மேம் அந்த ஆளோட பேரை எனக்கு இனிஷியலாக வைக்கிறது எங்கள் அம்மாவுக்கும் பிடிக்கலை, எனக்கும் பிடிக்கலை அப்படின்னு சொன்னால். எனக்கு எங்கள் அம்மாவோட ஹஸ்பண்ட் நேம் கூட தெரியாது, நான் தெரிஞ்சுக்கவும் விரும்பலை, அந்த ஆளை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு சொன்னால். கிட்டத்தட்ட 1 மணி நேரம் பேசியிருப்பா. எந்த இடத்துலையுமே அப்பா அப்படிங்கிற வேர்டு அவள் யூஸ் பண்ணவே இல்லை. எத்தனை குழந்தைங்க நமக்கு இருக்காங்க அப்படிங்கிறது பெரிய விஷயமே கிடையாது. அதில் எத்தனை குழந்தைங்க நம்மளை பேரண்ட்ஸை அக்செப்ட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது தான் விஷயமே. லேடிஸும் சரி ஜென்ஸும் சரி குழந்தைங்கள விட்டு இன்னொரு வாழ்க்கையை தேடி ஈஸியாக இப்போல்லாம் போயிடுறாங்க. அது தப்பாக ரைட்டா அப்படிங்கிறத நான் பேச வரலை. ஆனால் அந்த முடிவை எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளை நம்பி இந்த உலகத்துக்கு வந்த குழந்தைங்கள பற்றி ஜஸ்ட்டு யோசிக்கணும் அப்படிங்கிறது என்னோட கருத்து. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. இது மீஷோவில் ரீசெண்டாக தான் நான் வாங்கியிருந்தேன். இதை ஷால்னு சொல்லலாம், அப்புறம் ஸ்கார்ஃப்னு சொல்லலாம். ஆக்சுவலாக கரெக்டான இதுக்கு நேம் என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஷார்ட்டாக வரும், துப்பட்டா மாதிரி தான், ஆனால் ஷார்ட்டாக வரும். மாடர்ன் ட்ரெஸ்ஸோடலாம் நம்ம பேர் பண்ணிக்கலாம். சிலருக்கு என்ன தான் மாடர்ன் ட்ரெஸ் போட்டாலும் ஷால் போடாமல் இருக்கிறதுக்கு பிடிக்காது. அந்த மாதிரி இருக்கவங்க இந்த மாதிரி வாங்கிக்கலாம். இது இந்த 3 சேர்த்து எனக்கு 200 கிட்ட தான் வந்துச்சு. குவாலிட்டி வைஸ் ஓகே தான், நல்லா தான் இருக்குது. இந்த அளவுக்கு தான் வரும். நான் போட்டு காமிச்சிருக்கேன் பார்த்தீங்களா, நல்லா ஸ்டைலிஷாக இருக்கும். தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம். மீஷோவில் நிறைய ஆப்ஷன் இருக்குது, எல்லாத்துலேயுமே இருக்குது. ஆனால் மீஷோவில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த ஒரு குர்த்தி ஆஜியோவில் நான் வாங்கியிருந்தேன். இதோட ஷார்ட் வீடியோவில் நான் போட்டிருந்தேன், அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க பார்த்துக்கோங்க. இதுதான் நான் தீபாவளிக்காக நான் எடுத்தது. இந்த சாரீ அம்மாவோட சாரீ. லாஸ்ட் டைம் போன நேரம் தந்தாங்க. அவங்க எடுத்த நேரமே எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. சொன்னதுனால சரி நீயே வச்சுக்கோ அப்படின்னு ப்ளவுஸை கூட தைக்காமல் கொஞ்சம் 2-3 நாளோ என்னமோ கட்டிட்டு எனக்கு தந்துட்டாங்க. நான் அந்த ப்ளவுஸ் தைக்கலை, ஏன்னா என்கிட்ட அதே கலரில் அதோட பெட்டராகவே இருக்குது, அதனால் தைக்கலை. ஒரு ஃபங்க்ஷன் வீடு இருக்குது, ஸோ அதுக்கு கட்டுறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். இனி தான் அயன் பண்ணி ப்ரீ ப்ளீட்டிங்லாம் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா கட்டுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். என்னன்னு தெரியல, இந்த சாரீ ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. நான் காது செகண்ட் ஸ்டெட் குத்தவே இல்லை. எனக்கு ரொம்ப பிடிக்கும், சின்ன வயசுலேருந்தே எனக்கு ரொம்ப பிடிக்கும் செகண்ட் ஸ்டெட் போடுறதுக்கு. பட் குத்துறதுக்கு ரொம்பவே பயம். எப்படி இருக்கும் அப்படிங்கிறது வேற கொஞ்சம் பயம். அதனால்
நான் வந்து பயந்துட்டு தான் மெயினாக வந்து பயந்துட்டு தான் குத்தலை. அதனால இந்த மாதிரி ஏர் கஃப் நம்மளுக்கு வந்து கடையில் கிடைக்கும். ஸோ அதோட கலெக்ஷன்ஸ் நான் கொஞ்சம் வச்சுருக்கேன். அதையும் ஷேர் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த 3 ஸ்டோன் வச்சது. இது எல்லாமே ரேட் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும். மேக்ஸிமம் 20-25 ருபீஸ்க்குள்ளே தான் இருக்கும். ஆனால் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். மீஷோவில் கூட இருக்குது. ஆனால் அது வந்து கொஞ்சம் ஸ்டைலிஷாக வேறு மாடலில் இருக்கும். இது வந்து நல்லாயிருக்கும். அந்த இதுக்கு முன்னாடி காட்டினது ஒரு பிங்க் கலர் ஸ்டோன் வச்சது. இது பார்த்திங்கன்னா வளையம் மாதிரி வரும். இது வந்து சில்வர் கலரில் சில்வர் இயரிங் போட நேரம் இது போட்டுப்பேன். போடுறதுக்கு ஆசை, ஆனால் வந்து காதை குத்துறதுக்கு ரொம்ப பயம். இதுவும் வந்து ஒரு வளையம் மாதிரி தான். ஒரு 4 ஸ்டோன் வரும். இது வந்து செகண்ட் செட் குத்தியிருக்கவங்க இந்த மாதிரி 4 ஸ்டோன் வச்செல்லாம் நிறைய போட்டிருக்காங்க. இந்த மாதிரி வளையம்லாம் இதெல்லாம் வந்து 10 ரூபாயோ என்னமோ தான் வாங்கினேன். இது வந்து ஒயிட் கலர் ஸ்டோன் வச்சு ஒரு பெரிய ஒயிட் கலர் ஸ்டோனும் ஒரு சின்ன ஒயிட் கலர் ஸ்டோனும். என்ன மாதிரி செகண்ட் ஸ்டெட் குத்தணும்னு ஆசை இருக்கும், பட் பயந்துட்டு குத்தாமல் இருக்கிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் ஷேர் பண்ணியிருக்கேன். இது வந்து ஒரு 3 கல் வச்ச மாதிரி. இது ஒரு பெரிய கல், ஒரு சின்ன கல், ஆனால் பிங்க் கலர் ஸ்டோன் வரும். நல்லாயிருக்கும். ரேட்டு வந்து கம்மி தான், பட் நமக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இவ்வளோ தான் என்னோடய கலெக்ஷன். நான் போட்டும் காமிச்சிருக்கோம் பாருங்களேன். ரொம்பவே நல்லாயிருக்கும். பெருசாக குத்தாத மாதிரிலாம் தெரியாது, அழகாக இருக்கும். ஒரு ஸ்டைலிஷாக இருக்கிற மாதிரி இருக்கும். அடுத்து வந்து ஒரு சர்ச்சு தான் உங்களுக்கு காட்ட போகிறேன். இது வந்து புலியூர்குறிச்சி அப்படிங்கிற இடத்துல இருக்குது. ஷார்ட்ஸ் வீடியோவில் நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். அப்போவே சொல்லியிருப்பேன் இந்த சர்ச் ரொம்பவே அழகாக இருக்குது, நான் வந்து உங்களுக்கு இன்னொரு நாள் போய் வீடியோ எடுத்து போடுறேன் அப்படின்னு சொல்லி. முன்னாடியும் போயிருக்கேன், இந்த மாதிரி இல்லை. இப்போ வந்து ரினோவேஷன்லாம் நடந்து ரொம்பவே நல்லா இருக்குது. புலியூர்குறிச்சி அப்படிங்கிற இடத்துல தேவசகாயம் பிள்ளை அப்படிங்கிறவரோட ஒரு சர்ச்சு. அந்த தேவசகாயம் பிள்ளை அப்படிங்கிறவர் ஒரு வந்து புனிதர். நம்ம தமிழ்நாட்டில் ஒரு புனிதர் பட்டம் இப்போ ரீசெண்டாக தான் அவருக்கு கிடச்சிச்சு. அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சு இந்த சர்ச்சு ரொம்பவே நிறைய ஆல்ட்ரேஷன்லாம் பண்ணியிருக்காங்க. இன்னும் நடந்துக்கிட்டே இருக்குது வேலை அப்படின்னு நினைக்கிறேன். இந்த தேவசகாயம் பிள்ளை இவரை பற்றிய ஸ்டோரி எல்லாமே நீங்கள் வந்து யூடியூப்பில் பார்த்தாலே தெரியும், சர்ச் பண்ணிங்கனாலே தெரியும். இவர் வந்து ஒரு புனிதர், ஒரு மறைசாட்சியாக வந்து இறந்தவர். இது வந்து பழைய சர்ச்சு, அங்கேயே தான் பக்கத்துலேயே இருக்குது. இந்த இடத்துல தான் அவரை கட்டி போட்டு வச்சுருந்தாங்களாம். இங்கே ஒர்க்கு இன்னுமே கம்ப்ளீட் ஆகலை, நடந்துகிட்டே இருக்குது. இங்கே கட்டி போட்டு வச்சுருக்கிறப்ப அவருக்கு வந்து தண்ணி தாகம் எடுத்திருக்கு. பக்கத்தில் கேட்டிருக்காரு, யாருமே தண்ணி கொடுக்கலையா அங்கே காவலுக்கு நின்னவங்கலாம். அப்போ அவரோட முட்டாலேயே இடித்தப்ப இந்த இடத்துல தண்ணி வந்திருக்கு. கன்னியாகுமரி வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த சர்ச்சையும் விசிட் பண்ணிட்டு போங்க. திருவனந்தபுரத்தில் இருந்து நாகர்கோயில் போகிற வழியில் தான் இந்த சர்ச் இருக்குது. வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. அடுத்த வீடியோவில் கூடிய சீக்கிரமே சந்திக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.